வணக்கம். என் இனிய தமிழர் குடி உறவுகளே, தமிழர் குடி என்று சொல்கிறோம். இது என்னன்னு நீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்க. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டுமே தமிழர். பிற மொழியாளர்கள் தமிழர் குடி இல்லை. இது முன்ன புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு புரியலன்னா மண்டையில ஏற்றி. அடுத்தது, நம்ம படிச்ச படிப்புக்கும் உங்களுக்கு அரசு பணி கிடைக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம்? அது நீங்க தான் காரணம். அடுத்தது, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த திராவிட ஆட்சியாளருக்கு ஒரு ஏஜெண்டாக செயல்படுகிறது. அங்க பிறமொழியாளர்கள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. ஏதோ ஒரு வகையில் பிறமொழியாளர்கள் நமது தமிழ்நாடு அரசு துறை உள்ளே நுழைகிறார்கள். அதற்கு லஞ்சமாகவும் இருக்கலாம், வேற கைமாறி எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆட்சியாளர் பணம் வாங்கிட்டு போடுறாங்க. இது குறித்து அடிக்கடி நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு வருது. மோசடி மோசடி மோசடின்னு. இப்ப காரணம் என்ன? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவங்களுக்கு ஏஜென்ட் அப்படிங்கறத நிறுவனம் பண்ணியாச்சு. போன ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் அமைச்சராக இருக்கும்போது வெளி மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு வழியை திறந்து விட்டார். இவரெல்லாம் தமிழர், இவரெல்லாம் தமிழர் குடி. வழியை திறந்து விட்டார். இதற்கு முன்னாடி கருணாநிதி வழியை திறந்து விட்டார். இப்போ ஸ்டாலின் வழியை திறந்து விட்டுருக்காரு. இங்க எல்லாமே பிறமொழியாளர்கள் பணத்தை கொடுத்து உள்ள வந்திருக்காங்க. அப்ப உனக்கு எப்படி கிடைக்கும்? உன் வீட்டுக்கு எப்படி அரசு பணி கிடைக்கும்? நீ அலமோதணும். இதை புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நம்ம எஸ்சி பட்டியல்ல தமிழர் குடி சாதியை விட பிற மொழியாளர்கள் சாதி அதிகமா இருக்கு. அவர்கள் வாழையடி வாழையாக அரசு பணியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு 10 குடும்பம் வாரிசா வேலை வாங்கி வருகிறது. கீழே போக மாட்டாங்கிறது. அந்த இடஒதுக்கீடு கீழ் உள்ளவனுக்கு போக மாட்டாங்க. இவர்களே அபகரித்து விடுகிறார்கள். இப்ப புரியும்னு இருக்கவங்களுக்கு. இதே மாதிரிதான் ஓசி, பிசி, எம்பிசி இதுலயும் பிடிக்காம வெளிமாநில செல்வர்களை கொண்டு அவர்களுக்கு பணம் வாங்கிட்டு உள்ள பூத்திடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதைத்தான் கேட்கிறேன். நம்ம என்ன பண்ணணும்? அதை செய்யணும். அதை செய்யறதுக்கு தானே வந்திருக்கு. நன்றி.